ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஆற்றுக்கு போகலான்ட்டு நானும் தம்பியை கிளம்பிட்டோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பட்டை கலப்போம். எங்கே த்ராட்டில் பண்ணுறா இந்த வண்டியில் இன்றைக்கி ரைடு போக போகிறோம். ஆனால் ரைடு மாதிரி இருக்காது. எங்கே நம்ம சாகரிப்பான்னு தெரியலங்க கைஸ். பாருங்க, நம்ம ஊர் வேறு பாலைவனம் ஆயிடுது. எப்படிவா காய்ஸ், நம்மளை கொன்றுவோம் போல. மெதுவா போடாது. இது மாதிரி ஆற்றுல ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பறக்கிறது வந்து பெட்ரோல் தரதுட்டியா காய்காசி இவன் இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரில. பெட்ரோல் அடைச்சிச்சுன்னு சொல்லிட்டான். சரி, நம்ம ஏரியாவை நம்ம வீடியோவை காட்டுவோம். பாருங்க, இப்படி வேற லெவலாக இருக்கா ஏரியா. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். தண்ணி கம்மியானனால இப்போ இதெல்லாம் இந்த செம்மண் தெரியுறதெல்லாம் பூரா விவசாயம். தண்ணி கம்மியானனால விவசாயம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மண்ணெல்லாம் நிறைய வெடிச்சு கிடக்கும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா காட்டுறேன் ஏன் தண்ணி கம்மியாச்சுன்னு. பார்த்தோம்னா, இந்த வாய்க்கால் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால் தண்ணி வந்து கம்மி பண்ணனால நம்ம டேம் ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற ஏரியா தான். இது எல்லாமே தண்ணி இருக்கிற ஏரியா தான். இது நம்ம ஊர். அங்கே நம்ம தோட்டம் இருக்குது. அங்கே தோட்டத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம பார்க்குறக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் 2 பேரும் வந்தோம். போக முடியாதுன்ட்டு சரி மறுபடியும் வீடு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரிங்க. அதனால மீனவர்களே யாரும் மீனுக்கு போகாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஃபுல்லாக தண்ணி கம்மியாயிடுச்சு. இங்கே நம்ம விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டி கொழுந்து கிள்ளிட்டு இருக்கிறாங்க. கரிச்சாம்பெரி பேர் ஆஃப் ரோடு கிங்குங்க. என்ன அப்பப்போ ஆஃப் ஆயிடுது, அதுதான் பிரச்சனை. எப்படி நம்மளை கொண்டுருவான்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக். கைப்புள்ள ஆப்பாங்க. செல்லுந்துரு ஆட்டது நம்ம இது செல்லுந்து. வார்த்தை பேசி போடு. ஆனால் பார்த்தா வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிப்போச்சு காய்ஸ். இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட தண்ணியே ஏகப்பட்ட தண்ணி இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவானிசாகர் டேம் வந்து பாலைவனம் ஆகிட்டுருக்கு.
பூரா மண்ணெல்லாம் எப்படி வெடித்து வெடித்து கிடக்குது. மீனெல்லாம் நிறையா செத்துட்டு இருந்தது, இப்போல்லாம் பரவாயில்ல, கம்மியாயிடுச்சு. மழை வந்தனால கம்மியாயிடுச்சு, இல்லைன்னா நிறைய மீன் தாயிரும். இந்த வருஷம்தான் இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இதுதான் நம்ம பில்லர். நம்ம அந்த பில்லர்லேருந்து குதிப்போம். இப்போ குதிச்சோம்னா உசுறு போயிடும். முதல்ல தண்ணி ஃபுல்லாகிற போது நிறையா விளையாடுவோம். இதில் அங்கே போய் நம்ம மீன் பிடிப்போம். ஆனால் இப்போல்லாம் அங்கே அந்த அளவுக்கு சுத்தமாக தண்ணிங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கொக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த கொக்கு கொண்டு இருக்கிறதா நம்ம ஆறுங்க. மித்த இதுபடி இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் செம்ம அழகாக இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட தண்ணியே ஏகப்பட்ட தண்ணி இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவானிசாகர் டேம் வந்து பாலைவனம் ஆகிட்டுருக்கு. பூரா மண்ணெல்லாம் எப்படி வெடித்து வெடித்து கிடக்குது. மீனெல்லாம் நிறையா செத்துட்டு இருந்தது, இப்போல்லாம் பரவாயில்ல, கம்மியாயிடுச்சு. மழை வந்தனால கம்மியாயிடுச்சு, இல்லைன்னா நிறைய மீன் தாயிரும். இந்த வருஷம்தான் இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது. இதுதான் நம்ம பில்லர். நம்ம அந்த பில்லர்லேருந்து குதிப்போம். இப்போ குதிச்சோம்னா உசுறு போயிடும். முதல்ல தண்ணி ஃபுல்லாகிற போது நிறையா விளையாடுவோம். இதில் அங்கே போய் நம்ம மீன் பிடிப்போம். ஆனால் இப்போல்லாம் அங்கே அந்த அளவுக்கு சுத்தமாக தண்ணிங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கொக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த கொக்கு கொண்டு இருக்கிறதா நம்ம ஆறுங்க. மித்த இதுபடி இங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் செம்ம அழகாக இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.